வணக்கம். போன மாதம் 10ஆம் தேதி வீடியோ ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். இதே தோட்டந்தேன். நெல் விளைஞ்சிருந்தது. இப்போ அறுத்தாச்சு. அறுத்துட்டு எல்லை போட்டு விட்றலான்னு விதைச்சிட்ருக்குறாங்க பாருங்க. ஒரு வயல் விதைச்சாச்சு. இப்போ ரொட்டாவேட்டர் வந்துருச்சு உழவு ஓட்டுறதுக்கு. இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ரொட்டாவேட்டரை வச்சு ஏன் உழவு ஓட்டுறோம் அப்படின்னா, அந்த 7 கலப்பு 5 கலப்பியில் உழவு ஓட்டுனா அது வந்து நிலத்தை ஆழமாக உழுதுட்டுறதுனால உள்ளே இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் அழிஞ்சு போயிடுதாம்மா. அதனால் மச்ச உழவு ஓட்டுறதுக்கு இந்த ரொட்டாவேட்டரையே போதும்னு முடிச்சுக்கிட்டாரு. இப்போ எப்படின்னா, இது எள்ளு போடுறதுக்கு இந்த காட்டை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த கட்டையோடு அப்படியே கிடந்து இல்லைங்க, அந்த நெல் அறுத்ததோட அதில் வந்து சேடை பாய்ச்சி, சேடைனா நல்லா சொதும்பு தண்ணி பாய்ச்சி விட்டு நிறுத்திட்டு ஒரு வாரம் அப்படியே காட்டை காய போட்டோம்னா கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தும் இல்லாமல் இருந்ததுன்னா, அப்போ அந்த டைமில் எல்லை விதைச்சுட்டு இப்படி ஓட்டி விட்டோம்னு வைங்க. இதை பாருங்க, ஓட்டி விட்டாச்சு. இனி ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிக்குமா. ஏன்னா சூரிய ஒளி வந்து டைரெக்டாக மண்ணில் படக்கூடாதாம்மா. மண்ணில் பட்டுதுன்னா மண்ணோட வளம் வந்து நல்லா இருக்காதா. ஊடு வந்து சுத்தமாக இருக்கணும், காடு வந்து குப்பையாக இருக்கணும். இதுவே நம்ம வீட்டு மச்சானோட தாரக மந்திரமாகவே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.